எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம். ஓணம் ஸ்பெஷல் பாலடை பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 5 லிட்டர், அடை 600 கிராம், சர்க்கரை 1.5 கிலோ, நெய் 600 கிராம், திராட்சை முந்திரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 1 ஸ்பூன். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா கொதித்த பிறகு அடையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதித்த பிறகு அடை வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அரை வடிகட்டணும். சூடாக இருக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வடிகட்டுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின பிறகு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. நல்லா வெந்த பிறகு தான் கழுவணும். கழுவிட்டு வேக வைக்கக்கூடாது, வேக வச்ச பிறகு தான் கழுவணும். ஸோ நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அடுத்த ஸ்டெப் 5 லிட்டர் பாலை ஒரு குக்கரில் ஊற்றி வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிக்கிற வரை அடிக்கடி நடுவில் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரை நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக வச்ச அடையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நடுவில் ஒரு 15 மினிட்ஸ் திருப்பியும் நல்லா கிண்டி விடுங்க. அந்த அடை வேக போட்டிருந்தாலும் திருப்பி நல்லா வேகணும். அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக வர அளவுக்கு அடிக்கடி நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கிலோ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரை கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா திக்காக வந்த பிறகு நம்ம பாயசம் மோஸ்ட் ஆஃப் ரெடி. ஸோ அடுத்த ஸ்டெப்பு, ஒரு சின்ன சட்டியில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடான பிறகு அது கூடவே திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கோல்டன் கலர் வர வரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி கோல்ட் ப்ரௌனியும் கலந்த மாதிரி வரும். அது வரை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அதை இப்போது நம்ம வச்சுருக்க பாயசத்தில் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இது கூடவே சர்க்கரையை கொஞ்சமாக எடுத்து அதை கேரமல் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக எடுத்து நல்லா கேரமல் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆன பிறகு பாயசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கேரமல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பாயசத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சாரி அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இந்த பாயசத்துக்காக ஓணம் வரை வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச டைம்லலாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டாடா.